பணி நிரந்தரம், பஞ்சப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி கியூ பாலம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இன்கோசப் சொசைட்டியில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் முறையாக ஊதியம் வழங்குவதில்லை என கூறி துப்புரவு பணியாளர்கள் விடுப்பு எடுத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் நகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவும் வருங்கால வைப்பு நிதிகள் கணக்குகள் பற்றி தெரிவிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 4 வழிச்சாலைக்காக வீடுகளை இடிக்க 3 மாத கால அவகாசம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த மனுவில் வழக்கம்பாறை பகுதியில் 4 வழி பாதைக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் அங்குள்ள வீடுகளை இடிக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. வீடுகளை இடிக்க 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் இதற்கு வழங்கப்படும் இழப்பீடுகள் அதிகரித்து வழங்க வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் உள்ள மகா வராகி அம்மனின் 14ஆம் ஆண்டு நவராத்திரி விழா தொடங்கியது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வராகி அம்மன் சிலை உள்ளது. சுவாமி அம்மனுக்கு 11 நாட்களாக நடைபெறும் நவராத்திரி விழா இன்று கணபதி பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் திருவீதி விழாவும் பூச்சொரிதல் விழாவும் கடந்த 14ஆம் தேதி நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் அருகே உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். ஆற்றூர் சந்திப்பில் செயல்பட்டு வரும் மதுபான கடை அருகே பள்ளி, அரசு அலுவலகங்கள் இருப்பதால் அதனை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆத்துப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ரத்தினம் என்பவர் தனது விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் விவசாயி ரத்தினம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை எதிர்த்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன் நடந்த இந்த போராட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் ராமானுஜரின் சிலை அமைக்கப்பட உள்ளதாக ராமானுஜ சின்னஜீய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹைதராபாத்தில் 75 ஏக்கர் பரப்பளவின் நடுவே 1000 கோடி ரூபாய் செலவில் ராமானுஜரின் சிலை அமைக்கப்பட உள்ளதாகவும் அடுத்த ஆண்டிற்குள் சிலை திறக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சாதி ஆணவ கொலைகளை தடுக்க கட்டாய காதல் கொலை கொடுமை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் ஜெயபால் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி, கல்லூரி மாணவியர்கள், இளம் பெண்களை பாதுகாக்கும் வண்ணம் மத்திய, மாநில அரசுகள் கட்டாய காதல் கொலை கொடுமை தடுப்பு புதிய சட்டத்தை இயக்க வேண்டும் என குறிப்பிட்டார்.